ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லால் ஹோம் மசாலா. இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் வத்தல் செய்ய போகிறோம். கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காவை பாதி வேகிற அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கத்திரிக்காவை சேர்த்துடலாம். கத்திரிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மாதிரி மஞ்சள்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போது கத்திரிக்காய் பாதி அளவு வெந்தால் போதும். அடுப்பில் வச்சு வேக வைக்கலாம். கத்திரிக்காவை இந்த மாதிரி வத்தல் போட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எப்போ தேவையோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வத்த குழம்பு செய்கிறதுக்கும் புளி குழம்புலேயும் சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு தொட்டுக்க எதுவும் இல்லாதப்போ இதை வறுத்து கூட சாப்பிட்லாம். கருவாட்டு குழம்புக்கு வத்தல்லாம் சேர்த்து செய்கிறப்போ இந்த வத்தலையும் சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் பாதி அளவு வெந்துடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம கத்திரிக்காவை எடுத்துடலாம். எடுத்த கத்திரிக்காவை ஒரு தட்டில் போட்டு வெயிலில் 3 நாளைக்கு காய வைக்கணும். நல்ல வெயிலில் 3 நாளைக்கு காய வச்சா போதும், நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறமா நாம் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் எப்பப்போ வேணுமோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் கொத்தரங்காய் வத்தல் வீடியோவும் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டில் போட்டு கத்திரிக்காவை காய போட்டு எடுத்துக்கலாம். கத்திரிக்காவை ஒரு 1/2 கிலோ மாதிரி தான் நான் செஞ்சேன். அது காஞ்சி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வத்தல் எனக்கு ஒரு கைப்பிடி அளவு தான் வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.